கர்த்தர் நிச்சயமாய் கிரியை செய்வாராக. ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். The book of Habakkuk chapter 3 verse 2. கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன். எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும். போதும், கவனிங்கள். வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும். ஆண்டவரே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை என்ன செய்யும்? உயிர்ப்பியும். இந்த வாரம் என்ன வாரம்? இந்த வருஷத்தின் நடு வாரம். 8ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை உள்ள நாட்கள். இந்த ஒரு வாரம் என்னது? வருஷங்களின் மத்திய. 2ஆக நாம் 12 மாதங்களை பிரிப்போமானால் இது சரியாக வருஷங்களின் நடு மையத்திலே வந்திருக்கிறோம். வசனம் என்ன சொல்லுகிறது? வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை என் வாழ்க்கையில் என்ன செய்யும்? உயிர்ப்பியும். அல்லேலூயா. அநேக நேரங்களிலே நாம் கர்த்தரோடு கூட ஆண்டை துவக்குகிறோம். ஆனால் இடையிலே பல சோர்வுகள், பல பின்னடைவுகள், பல பின்மாற்றங்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதை தான் இங்கு விண்ணப்பிக்கிறார். வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை எனக்கு என்ன செய்யும்? உயிர்ப்பியும் ஆண்டவரே. மறுபடியும் நான் என்ன செய்யணும்? உயிர்ப்பிக்கப்படணும். நான் இன்னும் கொஞ்சம் ரினியூவல் ஆக வேண்டும், இன்னும் கொஞ்சம் ரிவைவல் ஆக வேண்டும். அதை தான் இந்த இடத்துல இந்த தீர்க்கதரிசி விண்ணப்பிக்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய விண்ணப்பங்களும் இந்த வருஷத்தின் நடுவிலே, இந்த வருஷத்தை துவங்கும் பொழுது எப்படியெல்லாம் நான் தொடங்கினேன், ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் சோர்வு வந்துருச்சு, ஒரு பின்மாற்றம் வந்துருச்சு, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செய்கிறேன், உண்மை இல்லாமல் இருக்கிறேன், நிறைய காரியங்களில் நான் தவறு செய்கிறேன் அப்படின்னா, நம்ம வருஷத்தின் நடுவிலே நம்மை உயிர்த்து ஆராய்ந்து பார்த்து, கடந்த வாரத்தில் நாம் கேட்டோமல்லவா, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஆகாய் 1ஆம் அதிகாரத்திலே தேவன் நம்மோடு கூட தெளிவாய் பேசினார். சிந்தித்து பார்த்து எதில் நான் தவறி இருக்கிறேன், எந்த காரியத்தில் நான் கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறேன், நான் உண்மையா இல்லை, அதை நாம் சரிப்படுத்தி மறுபடியுமாக அடுத்த 6 மாதங்களை நாம் கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. வேத வாசிப்பிலே நாம் குறைவுபட்டிருப்போமா? ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஜெபத்திலே குறைவுபட்டிருப்போமா? ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை நாம் விடும் பொழுது கர்த்தர் பேசுவார். கர்த்தர் பேசும் பொழுது நாம் உடனே கீழ்ப்படிந்து நாம் டெவலப் பண்ணும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் அதை கொண்டு வரும் பொழுது, அதிலே தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளிடுவார். அநேக நேரங்களிலே நான் போதிக்கிறேன் என்றால் நான் உங்களுக்கு மாத்திரம் போதிக்கலை, உங்களோடு கூட என்னையே நான் போதித்துக் கொள்வேன். நானும் உணர்த்தப்படுவேன். ஆண்டவரே, இந்த குறை என்னிடத்தில் இருக்கிறது, என்னை மாற்றுங்க என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் கேட்பேன். ஏனென்றால் பேசுகிறது என்னுடைய வார்த்தைகள் அல்ல, ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாய் பேசுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிவோமானால் நாம் இன்னும் பலப்பட்டு ஆண்டவருக்குள்ளாய் நாம் சாட்சியாக இருப்போம். அதனால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். இது பரிசுத்த ஆவியானவருடைய நாளா இருக்கிறபடினால், பரிசுத்த ஆவியானவர் பல்வேறு விதங்களிலே மனிதனுடைய வாழ்க்கையில் ஈடுபடுகிற தேவனாய் இருக்கிறார். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் தான் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் என்று நாம் சொல்ல முடியாது. நம்முடைய ஆண்டவர் திரித்துவ தெய்வம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆகவே அவர் பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் ஆவியானவர் அசைவாடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்படி என்றால் ஆவியானவர் அங்க என்ன செய்கிறார்? அசைவாடுகிறார். ஆவியானவரை நாம் கண்களிலே நாம் காண முடியாது. ஆனால் இந்த இடத்திலே ஆவியானவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. நல்ல உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிறார். ஆவியானவராய் இந்த இடத்துல காற்று இருக்கிறது, இன்னும் குளிர்ந்த காற்று இருக்கிறது. ஆனால் நம்மால் காண முடிவதில்லை, ஆனால் நம்மால் உணர முடிகிறது. குளிர்ந்த காற்றை நாம் என்ன செய்கிறோம்? உணர்கிறோம். அதே போல ஆவியானவர் நம்மில் காணக்கூடாதவராய் இருக்கிறார், ஆனால் இந்த இடத்துல இருக்கிறார். அவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? அனுபவிக்க முடியும். எப்பொழுது? பாடும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது. சில வேளையில பாடல் சிலரை தொடும். உங்களுடைய கஷ்டமான சூழ்நிலையில் வந்திருப்பீர்கள், அந்த பாடல் உங்களை தொடும்.
அப்பொழுது ஆவியானவர் இந்த பாடல் மூலமாய் உங்களோடு கூட பேசுகிறார். யாரோ ஒருத்தர் ஜெபிக்கிறார்கள். அவங்க ஜெப நேரத்தில் நீங்கள் ஒரு வார்த்தையில தொடப்படுகிறீர்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். வேத வசனம் போதிக்கப்படும் பொழுது உங்களுக்கு தேவையான ஒரு வார்த்தை இருக்கும். உங்களுக்கு தேவையான ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை வரும் பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? போதிக்கப்படு. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். என் பிரச்சனை எப்படி இங்க பேசப்படுகிறது? என் பிரச்சனை இவர் சொல்லுகிறாரே, நான் சொல்லல, ஆவியானவர் இருக்கிறபடினால் அது வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே ஆவியானவர் அசைவாடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே ஆவியானவர் ஏவுகிறார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. சிம்சோனை ஏவினார். ஏவினார் என்றால் என்ன? உள்ளத்துக்குள் ஒரு ஏவுதல். இந்த ஏவுதல் உண்டாகிறதை பார்க்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க. அவன் ஆவியின் ஏவுதலினால் அவன் என்று சொல்வது இங்கு சிமியோன் என்ற ஒரு வயது முதிர்ந்த ஒரு நபரை பற்றி எழுதப்பட்டு இருக்கிறது. அவர் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திலே வந்திருந்தார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஆவியானவர் என்ன செய்கிறார்? ஏவுகிறார். என்ன ஏவுகிறார்? தேவாலயத்திற்கு போ. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு நல்லா தூங்கலாம், நல்லா தூங்கி எந்திரிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உங்கள் மாம்சத்தில் 6 நாள் கஷ்டப்பட்ட இன்னைக்கு நல்லா தூங்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை மகனே, நீ எழுந்து தேவாலயத்துக்கு போ. நீ அங்கே போனீங்கன்னா ஒரு அற்புதம் நடக்கும். ஆண்டவர் ஏவுகிறாரு. சிலர் கீழ்ப்படிஞ்சிருவாங்க, சிலர் நம்ம என்ன செஞ்சிருவோம்? இந்த கடிகாரம் நம்மளை அலாரம் அடித்த உடனே என்ன செய்வாங்க? எழும்புறவங்க ஒரு கூட்டம் உண்டு. இன்னொரு கூட்டம் என்ன செய்வாங்க? அப்படி கையை நீட்டி அலாரத்தை என்ன செய்வாங்க? ஆஃப் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஆவியானவர் ஏவும் போது, ஆண்டவரே சும்மா இருங்க ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு நாள் தான் ரெஸ்ட்டு, நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க? தூங்கிடுவாங்க. ஆனால் இங்கு சிமியோன் தேவ ஆவியானவருடைய ஏவுதலினால் ஏவுன உடனே கீழ்ப்படிந்து உள்ள வர்றாரு. இவர் ரொம்ப வயதான மனிதன். அவருக்கு ஒரு வார்த்தை, தேவனுடைய வார்த்தை என்னன்னா, கர்த்தராகிய கிறிஸ்துவை நீ காணும் மட்டும் நீ என்ன பண்ண மாட்டாய்? மரிக்க மாட்டாய் அப்படின்னு அவருக்கு ஏற்கனவே ஒரு வார்த்தை. அந்த நாட்களில் எல்லாரும் மேசியா என்ற இரட்சகரை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அன்னைக்கு ஆவியானவர் ஏவுறார், சிமியோன் எழுந்து போ, ஆலயத்துக்கு போ. சரின்னு அந்த வயதான சிமியோன் ஆவியின் ஏவுதலினால் ஆலயத்துக்குள்ள வரார். வந்தா அங்கே ஒரு பெற்றோர் தங்களுடைய குழந்தையை கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ண கொண்டு வராங்க. யார் அவர்? இயேசு கிறிஸ்து. இவர் பெரிய வயதானவர். இவர் கையில கொண்டு வந்து இந்த குழந்தையை பிளஸ் பண்ணுங்கிறாங்க. அந்த பிளஸ் பண்ணும் பொழுது அவர் சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு வரும் மகிமையை என் கண்கள் கண்டது. ஆமென். அப்போ ஆலயத்திற்கு வரும் பொழுது ஏதோ ஒரு காரியத்தை நாம் காணத்தக்கதாய், அனுபவிக்கத்தக்கதாய் தான் கர்த்தர் நம்மை ஆலயத்திற்கு கொண்டு வருகிறார். அப்படி நம்புறவங்க ஒரு வழியிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர் சொன்னதுனால தான் நான் வந்தேன், வராட்டா திட்டுவார், வராட்டா பாஸ்டர் கோச்சுக்குவார், இல்லைன்னா ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டார், அப்படி நீங்கள் நினைக்கவே கூடாது. நீங்கள் அந்த மாதிரி எண்ணமே இருக்கக்கூடாது. நீங்கள் ஆண்டவருக்காக உற்சாகமாக வரும்பொழுது இங்கே ஒரு மகிமையை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம தூரமும் பார்க்க வேண்டாம், சூழ்நிலையும் பார்க்க வேண்டாம், கர்த்தருக்காக வர வேண்டும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு கூட சொல்லுகிற ஒரு கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், உயிர்ப்பிக்கிற தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் தந்த அந்த உயிர்ப்பிக்கிறதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 16ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரை எல்லாரும் வாசிக்க போகிறோம். எல்லாரும் நீங்கள் வேதத்தை எடுத்துக்கொள்ளணும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம், The Book of Judges, chapter 15, verse 16 to 20. எல்லாரும் வாசிக்க போகிறோம். எடுத்துட்டீங்களா? அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடை எழும்பினால் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள். கழுதையின் தாடை எழும்பினால் 1000 பேரை கொன்றேன் என்றான். அப்படி சொல்லி தீர்ந்த பின்பு தன் கையில் இருந்த தாடை எலும்பை எரிந்துவிட்டு அவ்விடத்திற்கு ராமாத் லேகி என்று பெயரிட்டான். அவன், வாசிங்க, நீங்களாம் வாசிக்கிறீங்களா? மிகவும் தாகம் அடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால்
இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையில் விழ வேண்டுமோ என்றான். அப்பொழுது தேவன் லேகியிலுள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த பொழுது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடினால் அதற்கு எந்த கோரி, எல்லாரும் சொல்லுங்க, எந்த கோரி என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரையும் லேகியில் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பகுதி புரியுதா உங்களுக்கு? மரணம் என்ற பள்ளத்தாக்கு, நிறைய பள்ளத்தாக்கு இருக்குது வேதத்தில், தெரியுமா உங்களுக்கு? மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். 84ஆம் சங்கீதம் நினைக்கிறேன். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து, பலவிதமான பள்ளத்தாக்கு இருக்கிறது, வேலிஸ். அந்த பள்ளத்தாக்குகளிலே ஆபத்தான பள்ளத்தாக்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஆபத்தான பள்ளத்தாக்கிலே நீங்கள் நடந்தாலும் தேவன் நமக்கு துணையாளராய் இருக்கிறார். ஆபத்தான பள்ளத்தாக்கில் இருந்தாலும் தேவன் நம்மை பாதுகாக்கிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணீரின் பள்ளத்தாக்கா, பயப்படாதீங்க. அதை ஆண்டவர் உருவ நடந்து அதை கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிறார். நாம் கேட்டோம்ல, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய வேலை, ஆவியானவருடைய வேலை. என்ன? கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? மாற்றி ஆசீர்வதிக்கிறார். ஆகவே இந்த பகுதிக்கு நாம் வருவோம். இது சிம்சோனை பற்றியது. சிம்சோன் யார்? மனோவா என்ற ஒரு தம்பதிகளுக்கு பிறந்த மகன். ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. அந்த மனோவா, சிம்சோனுடைய அப்பா பேர் மனோவா. அவர் குழந்தை இல்லாமல் இருக்கிறாரு. ஒரு நாள் கர்த்தருடைய தூதன் வந்து, உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன், அந்த பிள்ளை திராட்சை ரசமும் மதுவும் குடிக்கக்கூடாது, அந்த பிள்ளை நிமித்தம் நீயும் குடிக்கக்கூடாதுன்னு ஒரு பொருத்தனை கொடுக்குறாரு. ரொம்ப நாள் காத்திருந்தவங்களுக்கு கர்த்தர் அவருடைய கர்ப்பத்தை திறந்து ஒரு சிம்சோனை கொடுக்கிறார். அதுதான் சிம்சோனுடைய கதை. நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் சரித்திரம், இதெல்லாம் கதை இல்லை, சரித்திரம். சிம்சோன் பிறக்கிறார். அதன் பிறகு ஆண்டவருடைய ஆவியானவர் அவரை ஏவ தொடங்கினார். பாருங்க, அருமையான வசனம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத் துவங்கினார். பாருங்கள், யாரை? 24ஆம் வசனம். பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டான். அந்த பிள்ளை வளர்ந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவனை ஏவ தொடங்கினார். நல்லா கவனிங்க, இதுல ஒரு சத்தியம் இருக்கிறது. பிள்ளை தேவனால் பிறக்கிறது. இன்றைக்கு இங்கு பிள்ளையா பிறந்த எல்லாருமே கர்த்தருடைய திட்டத்தின்படி தான் கர்த்தர் நம்மளை பிறக்க வைத்திருக்கிறார். ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஆடை போலவோ மாடை போலவோ என்னமோ பிறந்தோம் வாழ்ந்தோம் அப்படின்னு இல்லை. தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஒரு திட்டத்தோடு கூட ஆண்டவர், இன்னும் சொல்ல போனா இங்கே தான் பிறக்கணும், இங்கே தான் வாழணும்னு சொல்லி நம்ம கர்த்தரை வச்சிருக்கிறாரு. அப்போ பிள்ளையாய் நாம் பிறந்ததற்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த பிள்ளை பிறந்தது. அடுத்தது என்ன செய்யணும்? வளரணும். இந்த பிள்ளை பிறப்பு என்பது 2 விதங்களில் இருக்கிறது. ஒன்று தாயின் வயிற்றில் பிறக்கிற பிள்ளை, 2வது ஆவிக்குரிய பிள்ளையாய் பிறப்பது. ஒரு சபையிலே ஞானஸ்தானத்தின் மூலமாய் கிறிஸ்துவுக்குள் நாம் ஒரு புது சிருஷ்டியாய் பிறக்கிறோம். அந்த ஞானஸ்தானம் பெற்று நாம் பிள்ளையாய் பிறந்த பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். ரொம்ப வளர்ச்சி முக்கியம். குழந்தை என்ன செய்தது? வளர்ந்தது. அப்போ அந்த வளர்ச்சிக்கு என்ன தேவை? ஞானப்பால் தேவை. தாயின் வயிற்றில் பிறந்த பிள்ளைக்கு தாய்ப்பால் தேவை. ஆவிக்குரிய பிள்ளைக்கு என்ன தேவை? ஞானப்பால் தேவை. 1 பேதுரு வாசித்து பாருங்கள். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ரொம்ப அழகா இருக்கு இந்த வசனம். இந்த திருவசனத்திற்கு, இந்த பைபிள் உள்ள வசனங்களுக்கு பேர் என்ன? களங்கமில்லாத ஞானப்பால். ஆனா இந்த பரிசுத்த வேதம், இந்த வசனங்கள் களங்கமில்லாத ஞானப்பால். சொல்லுங்க பார்க்கலாம்.
இதை நம்ம கரெக்டாக ஒரு மனிதன் வாசித்து போனால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். சரி, அப்போ நம்ம வளர வேண்டும் என்றால் வசனத்தில் வளரணும். கொஞ்சம் நம்ம படிச்சிட்டோம், கொஞ்சம் நமக்கு சில அந்தஸ்து வந்துருச்சு, கொஞ்சம் நமக்கு தாளந்து கிடச்சிருச்சு, திறமை கிடச்சிருச்சுன்னா அப்புறம் பைபிள் வாசிக்கிறது இல்லை, அப்புறம் வசனத்தை நம்ம கேட்கறது இல்லை. அப்படி இருக்கவே கூடாது. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் வசனத்தை எழுதணும். ஒரு குறிப்பு நோட்டு வச்சுருக்கணும். எத்தனை பேர் வச்சுருக்கீங்க குறிப்பு நோட்டு? சிலர் தான் கையை தூக்கி காட்டுறீங்க. எனக்கு இருக்குது, எனக்கு நான் வச்சுருக்கிறேன். அவ்வப்பொழுது எழுதிக்கிட்டே இருப்பேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறத நீங்கள் எழுதணும். ஏதோ ஒரு காரியத்தை பேசுவார். நான் எங்கே பிரசங்கம் அதிகமாக நான் பிரசங்கத்தை கேட்கணும்னு ஆசைப்படுவேன். உங்களோடு கூட பேசுறது மாத்திரம் நிறைய நேரம் கேட்டே இருப்பேன். ஆண்டவர் என்னோடு கூட பேசணும். அப்போ தான் நம்ம வளர முடியும், பல வசனங்களை கேட்க. அப்போ இந்த பிள்ளை வளர்ந்த பிள்ளையை கர்த்தர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். நீங்கள் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வளர கர்த்தருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேல் வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை இழக்கிறாங்க, தெரியுமா உங்களுக்கு? காரணம் என்னன்னா, கர்த்தருக்குள்ள வளர்றதில்ல, வசனத்துல வளர்றதில்ல. அப்புறம் உலக பிரகாரமான ஃப்ரெண்ட்ஸ், அவங்க இவங்க கர்த்தரை விட்டு விலக செய்கிற காரியங்கள், அதுல தான் வளர்றாங்க. உடம்பு வளருது, ஆவிக்குரிய ஜீவியம் வளரல. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப கர்த்தர் ஆசீர்வதித்தார். அடுத்தது கர்த்தருடைய ஆவியானவர் ஏவ தொடங்குகிறார். அப்படின்னா என்ன? மகனே, இதை செய், இதை செய்யாத, அங்க போகாத, இங்க போ. அப்ப ஆவியானவருடைய வேலைகளிலே ஒன்று ஏவுதல். சில வேளையில கர்த்தர் ஏவுவார், எங்கேயோ போகணும். எங்களுக்கெல்லாம் சில நேரங்களில் நடக்கும். இந்த வீட்டுக்கு போன்னு சொல்லுவார், அல்லது இந்த வீட்டுக்கு ஃபோன் அடின்னு சொல்லுவார். திடீர்னு ஃபோன் அடித்து அந்த வீட்டில் பிரச்சனை இருக்கும். எங்களுக்குள்ள அந்த பாரம் வரும்பொழுது நிச்சயமாக அடிப்போம். அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த பிரச்சனை? இல்லை, எனக்கு பிரச்சனை தெரியாது, ஏதோ ஒன்று கர்த்தர் உங்களோட பேசணும். பாஸ்டர், நீங்கள் சரியாக பேசுனீங்க. ஆண்டவர் சொல்லும்போது உடனே போவோம். ஆண்டவர் ஏவுவார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அப்படி செய்யணுமா? நல்ல கர்த்தருடைய சித்தத்தை கீழ்ப்படிந்து, கர்த்தருடைய ஆவியானவர் கீழ்ப்படிந்து, ஆண்டவரே என்னை நிரப்புன்னு கேளுங்க. இன்னைக்கு கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி சிம்சோன் தேவ ஆவியினால் ஏவப்பட்டான். பயங்கர பராக்கிரமசாலி. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குறது. 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு பெண்ணை பார்க்கறதுக்காக போகிறான். போகிற வழியில் எதிர ஒரு பாலசிங்கம் வருது. அப்படியே பிடிச்சி கிழிச்சு இழுத்துட்டான். கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை இறந்த உடனே சிங்கத்தை ரெண்டாக கிழிச்சு போட்டான். அந்த அளவுக்கு அவன் மேல ஒரு வல்லமை. அப்படி வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே இந்த 15ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு ஒரு கஷ்டம் வருகிறது. அவனுடைய மனைவி இன்னொருவனுக்கு கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அதனால அவன் சோகம் அடைந்து அவன் மாமனார் வீட்டுக்கு போகிறான். உன் மனைவி நீ ரொம்ப நாள் வரலன்னொன்னே வேற ஒருத்தர் கொடுத்துட்டேன்னொன்னே அவன் கோவப்பட்டு சில காரியங்களை செய்கிறான். 300 நரியை பிடிச்சி என்ன பண்ணிட்டான்? வயக்காட்டில் விட்டுட்டான். 300 நரியை ஒன்றா பிடிச்சி அதை வாழை கட்டி வயக்காட்டில் விட்டான். போய் அது எல்லா இடத்துலையும் விளைஞ்சிருந்த பயிரெல்லாம் அழிச்சிருச்சு. யார் செஞ்சா அப்படின்னா, இன்னார் தான், சிம்சோன் அப்படின்னொன்னே அந்த பெலிஸ்தியர் எல்லாம் இவனை அடிக்க வந்துட்டாங்க. அப்போ இந்த ஊராரும் என்ன செய்கிறாங்கன்னா, இவனால தான் வந்துச்சுன்னொன்னே இவனை பிடிச்சி கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவனுக்கு விரோதமாய் வந்தவரில் அந்த பெலிஸ்தியரை அந்த சிம்சோன் ஒரு கழுதையின் தாடை எலும்பு, கழுதைனா தெரியுமில்ல, கழுதை தெரியும். தாடை எலும்புனா இந்த எலும்புக்கு பேர் தான் தாடை எலும்பு. கழுதை தாடை எலும்பை பிடிச்சி 1000 பேரை கொண்டானாமா. எத்தனை பேரை? 1000 பேரை கொண்டான். எப்படின்னா, கர்த்தருடைய வல்லமையால், கர்த்தருடைய வல்லமை அவன் மேல் இருந்ததினாலே அவனுக்கு விரோதமாய் வந்த சத்துருக்களை ஒரு கழுதை தாடை எலும்பை எடுத்து என்ன பண்ணானாமா? 1000 பேரை கொண்டுட்டான். இப்படி நடந்து முடிந்த பிறகுதான் இந்த சம்பவம் வருகிறது. இப்போ 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 15ஆம் அதிகாரத்தில் இப்படி அவங்க எல்லாரையும் அழித்துட்டு ஒரு குவியலாக 1000 பேரை கொன்றேன் என்று சொல்லுகிறான். அதான் 16ஆம் வசனத்தில் வாசித்தோம். 17ஆம் வசனம், அப்படி சொல்லி தீர்ந்த பின்பு தன் கையில் இருந்த தாடை எலும்பை எறிந்துவிட்டு அவ்விடத்திற்கு ராமாத் லேகி என்று பெயரிட்டான். அந்த லேகி அப்படின்னா தாடை எலும்புன்னு அர்த்தம். அந்த இடத்துக்கே பேர் என்ன வச்சுட்டாரு? தாடை எலும்புன்னு வச்சுட்டாரு. இப்படி வச்சுட்டு இருக்கும் பொழுது அடுத்த வசனம் 18ஆம் வசனத்தில், அந்த நேரத்தில் அவன் மிகவும் தாகம் அடைந்து, நன்றாக கவனிங்க, அவனுக்குள்ள சரீர களைப்பு, தாகம் அடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, அப்பா
நான் இவ்வளோ பெரிய ரட்சிப்பை எனக்கு கட்டளையிட்டீரே, இப்போ நான் தாகத்தினால் செத்து போவேனோ, செத்து போகிற நிலைமை. நல்லா கவனிங்க, தாகத்தினால் செத்து போவேனோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இதே சூழ்நிலை யாருக்கு வந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் ஆகார் என்ற பெண் தன்னுடைய மகன் கைவிடப்பட்டு ஆபிரகாம் வீட்டில் துரத்தி விடப்பட்ட பொழுது அந்த பிள்ளை தண்ணிக்கு அலையுது. வனாந்தரத்தில் தண்ணி இல்லை. ஐயோ பிள்ளை சாகிறத நான் என்ன பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் தூரம் போய் ஓன்னு அழுகிறா. ஐயோ என் பிள்ளை தண்ணிக்கு இல்லையே, இந்த வனாந்தரத்தில் தண்ணி இல்லையே, அழுகிறானே பிள்ளை சாகிறத. அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கும். வாசித்து பாருங்க, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி எதிராக அம்பு பாயும் தூரத்திலே ஒரு அம்பு பாயும் தூரம், ஒரு அம்பு எடுத்து பாய்ஞ்சா எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்துல போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ஐயா என் பிள்ளைக்கு தண்ணி இல்லைங்க, ஐயோ பிள்ளை தண்ணின்னு துடிக்கிறத, இன்னும் கொஞ்ச நேரத்துல சாகும், அந்த சாகிறத நான் பார்க்க கூடாது, பிள்ளை துடிச்சு சாகிறத நான் பார்க்க கூடாது அப்படின்னு ஓன்னு அழுத பொழுது தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். பாருங்க, அந்த சத்தத்தை யார் கேட்டா? தேவன் சத்தத்தை கேட்டார். இந்த காலையில கர்த்தர் உங்களோடு கூட என்ன பேசுறாரு தெரியுங்களா? உங்க வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க வேதனைப்பட்டு நீங்க அழுகிறீங்களே, இங்க சிம்சோனுக்கு தாகம், உங்களுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல, இந்த கஷ்டத்தை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். நம்புறீங்களா? ராமேன் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்குமே. உங்க தாகத்தை காண்கிற தேவன். நீங்க தாகத்தோடு சாகிறது ஆண்டவர் சாக வைக்கிறவர் அல்ல, வாழ வைக்கிறவர். ஆமென். செத்து போலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களெல்லாம் ஆண்டவர் ஒரு நாள் சாக விடல. ராஜாக்களின் புஸ்தகத்தில் 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் ஒரு ஏழை விதவை, அந்த விதவை வீட்டில் என்ன இருந்துச்சு? கொஞ்சம் மாவு, அப்புறம் கொஞ்சம் எண்ணெய், அவ்வளோதான் இருக்கிறது. எவ்வளவு சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க, நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்க. கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய், அவ்வளோதான். இந்த கொஞ்சத்தை வச்சு ஒரு அடையை சுட்டுட்டு அவங்க பையனும் ஒரு பையன், இந்த அம்மாவும், இதுதான் கடைசி லாஸ்ட் மீல், லைஃப்பில் கடைசி மீல். இந்த சாப்பிட்டுட்டு அடுத்தது என்ன பண்ணணும்? சாகணும். இதுதான் அவங்களுடைய தீர்மானம். ஃபேமிலியாக கணவர் இல்லை, விதவை, ஒரே ஒரு பையன், 2 பேரும் செத்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் லாஸ்ட் மீல். அப்படி நினைச்சிருக்கும் போது தான் ஆண்டவர் சாக விட்டாரா? இல்லை. அங்கே ஒரு எலியாவை அனுப்புகிறார். அந்த எலியாவுக்கு போஷித்த பிறகு பஞ்சம் தீரும் வரை அந்த கலசத்தில் எண்ணெய் குறையவில்லை, பானையிலே மாவு குறையவில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு கடைசி மீளுங்க, எனக்கு எங்கள் சம்பளமே பத்தலைங்க, 8ஆம் தேதியிலேயே எனக்கு பத்த மாட்டேங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அன்றைக்கு சிம்சோனுக்கு தாகம்தான் உயிரை கொண்டு போகிற காரியமாக இருந்தது. இன்றைக்கு நீங்கள் எதுக்காக நீங்கள் கண்ணீர் விடுறீங்களோ தெரியாது, கர்த்தர் உங்களுடைய தாகத்தை தீர்க்கிறவர். அவன் என்ன செய்தான்? தாகம் அடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். நல்லா கவனிக்கணும், கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? ஏசாயா 55ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 55:1 வாசிங்க. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். அவங்க என்ன சொல்றார் ஆண்டவர்? தாகமாய் இருக்கிறவர்களே வாங்க, கம் unto me. என்னிடத்துல வாங்க. எங்க போறீங்க? உங்க தாகத்தை தீர்க்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க என்ன தாகத்தில் இருக்கிறீங்க, எப்படிப்பட்ட தாகத்தில் இருக்கிறீங்க, உங்க தாகத்தை தீர்க்கிற ஒரு தெய்வம் ஒருவர், இயேசு ஒருவர் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். தாகத்தை தீர்க்கிறவர். ஆமென். தாகம் தீர்க்கும் ஜீவநதி. வாசிங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். யோவான் 7:37, John 7:37. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால், பாருங்கள், ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அல்லேலூயா. அவர் யார் தெரியுமா? அவர் ஜீவ தண்ணீர்.
யோவான் 4ஆம் அதிகாரத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிப்போம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க என்ன தண்ணீரை குடிச்சாலும் சரி, இயேசு கொடுக்கிற அந்த ஜீவ தண்ணீர், அந்த ஜீவ தண்ணீர் என்ன தெரியுமா? அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உங்களை வாழ வைக்கும். திரும்ப உங்களுக்கு தாகம் எடுக்காது. அந்த இடத்துல சமாரிய ஸ்திரியை பார்த்து கேட்கிறா, நீ மறுபடியும் வரக்கூட வேண்டியதில்லைப்பா, நீ இவ்வளோ பயந்து வாழ வேண்டியதில்லை, பாவத்தோடு வாழ வேண்டியதில்லை, நீ என்கிட்ட வந்து விட்டாய், நான் உனக்கு ஜீவ தண்ணீரை தருவேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வம்தான் நம்மோடு கூட இன்றைக்கு இருக்கிறார். அப்போ இவன் தாகம் அடைந்து தேவனை நோக்கி கூப்பிட்டான். வாசிப்போம். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவன் மிகவும் தாகம் அடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து. அவனுக்குள்ள ஒரு இது, தாகத்தினாலதான் சாகணுமா இந்த இடத்துல அப்படின்னு நினைக்கும் பொழுது, அடுத்த வசனம், அப்பொழுது தேவன், நல்லா கவனிங்க, அப்பொழுது நீங்கள் கூப்பிடும் பொழுது தேவன் கேட்டு, அப்படித்தானே போட்டிருக்குது பாருங்க. அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார். சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க கூப்பிட்டா உங்களுக்காக தேவன் என்ன செய்வார்? பள்ளத்தாக்கை அதுவே பள்ளத்தாக்கு, அதை ரெண்டா பிளக்கிறாரு. தேவனால் முடியும். அவர் சர்வத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர், சர்வ வல்லவர், ஆல்மைட்டி காட். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர், நமக்காக ஒன்றை உருவாக்குகிறவர். உங்களுக்காக ஒரு பள்ளத்தை பிளக்குனாலும் பிளந்துருவாருங்க. உங்களுக்காக கற்பாரியை உடைக்கினாலும் உடைச்சிருவாரு. உங்களுக்காக கர்த்தர் அரசாங்கத்தை கொண்டும் செய்வார், மனிதர்களை கொண்டும் செய்வார். எதை பிளக்கணுமோ பிளந்துருவாரு. ஆமே. நம்புறீங்களா? சிலருக்கு நம்பிக்கை இருக்கா? இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? நடக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். நம்பணும். தேவனுடைய வார்த்தையை நாம் அப்படியே நம்ப வேண்டும். நீங்க நம்புங்க, உங்க வாழ்க்கையில சில காரியங்கள்லாம் நடக்கும். இங்க இருக்கிறவங்களாம் சாதாரண ஆட்கள் நினைக்க கூடாது. நீங்க கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் உங்களை அதுக்கு பிராக்டிஸ் பண்ண விரும்புகிறார். அப்போ கண்மலையை பிளக்க பண்ணினார். இப்போ பிளக்க பண்ண உடனே என்ன வந்தது? வாசிங்க. அதிலிருந்து தண்ணீர் வந்தது. இங்க சிம்சோனுக்கு என்ன தேவை? தண்ணீர் ஓடி வந்தது. தண்ணீர் எப்படி வந்துச்சாமா? அது ரெடியா இருந்திருக்குது. உள்ள என்ன பண்ணி இருக்குது? தண்ணீர் ரெடியா இருக்குது. ஆண்டவர் மாத்திரம் சொல்லிட்டாருன்னா உங்களுக்கு வர வேண்டியது ஓடி வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஓடி போகாது, ஓடி வரும். உறவுகள் ஓடி வரும். அல்லேலூயா. செல்வங்கள் ஓடி வரும். ஆமே. நல்ல எதை நீங்க விரும்புகிறீங்களோ ஓடி வரும். உங்களுக்காகவே ஆண்டவர் பிளந்து வர வைப்பார். ஆமே. எவ்வளோ அற்புதமான தேவன் தெரியுங்களா? எனக்கு இந்த பகுதியெல்லாம் நான் தியானிக்கல. நேற்றெல்லாம் எனக்கு இதை தியானிக்க எனக்குள்ள ஒரே சந்தோஷம். எனக்கு நிறைய வேலை வேறு. எனக்கு ஒரு சாயந்தரம் ஒரு கூட்டத்தில் பேசணும், பகலில் ஒரு வேலை, இத்தனை வேலையில் மத்தியிலையும் இந்த தியானிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஓடி வந்தது தண்ணி. எப்படி வந்தது? பிளந்தார், பிளக்க பண்ணினார், தண்ணீர் ஓடி வந்தது. சொல்லுங்க, ஓடி வந்தது. ஆமே. உங்களுக்காக ஒன்றை கர்த்தர் ஓடி வர பண்ணுவார். அது வந்தாலும் சும்மா வர, மெதுவாக வராது. எப்படி வருமாமா? சீக்கிரமா வரும், ஓடி வரும், ஃபாஸ்டா வரும். சில காரியங்களை சில நம்ம வாழ்க்கையில ஃபாஸ்டா முடிஞ்சிருது. பாத்தீங்களா? நினைச்சே பார்க்கலைங்க, இந்த காரியம் அற்புதமா முடிஞ்சிருச்சுங்க. அற்புதமா. அது பிள்ளைகளுடைய லைஃபா இருக்கலாம், வாழ்க்கையா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், வேலையா இருக்கலாம். எப்படி நடந்ததுன்னே தெரியல. வீட்டு காரியமா இருக்கலாம். கர்த்தர் சிலதை செய்வார். நீங்க கூப்பிட்டீங்கன்னா ஆண்டவர் எதை பிளக்கணுமோ பிளந்து உங்களுக்கு வர வேண்டியதை வர வைப்பார். நம்புறவங்க ரெலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தண்ணீர் ஓடி வந்தது. அடுத்தது வாசிங்க. அவன் குடித்தபோது அவன் உயிர் திரும்ப வந்தது. இரண்டாவது என்ன வந்துச்சு? உயிர் வந்துச்சு. தண்ணி வந்துச்சு, உயிர் வந்தது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. தேவனுடைய வார்த்தையை நீங்க, ஆமா, என் வாழ்க்கையில கர்த்தர் அப்படி செய்வார். அல்லேலூயா. நீங்க நம்பி பாருங்க, நடக்காததெல்லாம் நடக்கும். கிரகிக்க முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறவர். விவரிக்க முடியாத காரியங்கள், எண்ணி முடியாத அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ தண்ணீர் ஓடி வந்தது.
அடுத்தது திரும்ப உயிர் வந்துருச்சு. இப்போ இழுத்துக்கிட்டு இருந்த ஆளு போயிடுவான் செத்துருவான்னு நினைச்சவன் இப்போ என்ன பண்ணிட்டான்? எழுந்து உட்கார்ந்துட்டான். ஹல்லேலூயா. சில வேளையில் உங்கள் வீட்டில் அப்படி தானே சிலதெல்லாம் நடக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் இன்னைக்கு முடியாதுங்க, இதெல்லாம் நடக்காதுங்க, இதெல்லாம் கஷ்டங்க அப்படின்னு சொல்கிறத கர்த்தர் சுலபமாக்கிடுவார். ஹல்லேலூயா. முடியாதவைகளை முடிய வைக்கிறவர் தான் தேவன். ரெண்டாவது என்ன வந்துச்சு? உயிர் திரும்ப வந்தது. உயிர் திரும்ப வந்தது. சொல்லுங்க, உயிர் திரும்ப வந்தது. சில வாழ்க்கையில முடிஞ்சதெல்லாம் இனி முடியாதுங்க, என் குடும்பத்தில் இது நடக்காதுங்க. இல்லைங்க, நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பவன் யார்? அழகான பாடல் ஒன்று இருக்குல்ல, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் நினைத்தால் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மூணாவது என்ன வந்தது? அவன் பிழைத்தான். ஆனபடியால் அதற்கு என்ன கோரி என்று பெயரிட்டான். பேர் வந்தது. மூணாவது என்ன வந்துச்சு? தண்ணி வந்துச்சு, உயிர் வந்தது. மூணாவது ஒரு புது பேர் வந்துருச்சு. புது பேர். இதுவரை அந்த பேருக்கு என்ன பேரு? அந்த இடத்துக்கு என்ன பேரு? தாடை எலும்பு. என்ன பேரு? தாடை எலும்பு. ஆனா இப்ப என்ன பேர் தெரியுங்களா? என்ன கோரி அப்படின்னா என்னது? ஃபவுண்டைன், ஸ்பிரிங். அந்த பேருக்கு என்னது? ஃபவுண்டைன் என்று அழைக்கப்பட்டார். ஊற்று. எலும்புன்னு வச்ச பேருக்கு, எலும்புனா என்னது? வறண்டு போன ஒண்ணு, யூஸ்லெஸ். ஆனால் ஆண்டவர் பேரை கூட மாத்திடுறாரு. என்ன பேரு? என்ன பேரு? என்ன கோரி. அது ஊற்று. ஸ்ப்ரிங் வந்துருச்சுன்னா, ஸ்ப்ரிங்க்கு ஒரு சீசன் இருக்குது. அந்த சீசனுக்கு பேர் என்னது? ஸ்ப்ரிங் சீசன் சொல்லுவாங்க. என்ன பேர்? வசந்த காலம். என்ன காலம்? ஸ்ப்ரிங் வந்துருச்சுன்னா வசந்த காலம் வந்துடும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரை உங்க வாழ்க்கையில நீங்க துக்கத்தையே கண்டிருக்கலாம், கண்ணீரையே கண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், மகனே மகளே, இனி உனக்கு வரப்போகிற காலம் என்ன தெரியுமா? வசந்த காலம். ஏன்னா ஒரு ஊற்று உனக்குள் புறப்படுது. உனக்காக ஒரு ஊற்றை ஆண்டவர் புறப்பட பண்ணுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ப மாட்டேங்கிறீங்களே, நிறைய பேர் நம்ப மாட்டேங்கிறீங்களே. உங்களுக்காக ஒரு ஊற்று. இதுவரை பள்ளத்து எலும்புன்னு சொன்ன இடம் இப்போ நீரூற்றாய் மாறிவிட்டது. தண்ணீர் வந்தது, உயிர் வந்தது, பேர் வந்தது. வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். 2ஆம் வசனம். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். என்ன சொல்றாராமா? ஒரு புது பேரால் உன்னை அழைப்பேன். என்ன பேரு? புது பேரு. சொல்லுங்க. புது நாமத்தால் அழைக்கப்படுவாய். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நாமம்? புது நாமத்தால் அழைக்கப்படுவாய். என்ன நாமம்? 4ஆம் வசனத்தை வாசிங்க. நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றோ. பாருங்க, என்ன பார்த்த? நீ எப்சிபா. புது நாமத்துக்கு பேர் என்னது? எப்சிபா. சொல்லுங்க, எப்சிபான்னு சொல்லுங்க. எப்சிபா. வேற உங்க மனைவியா இருக்கட்டும், நம்ம எப்சிபாங்கிற பேரை தான் சொல்றோம். எப்சிபா சொல்லுங்க. எப்சிபா. அல்லேலூயா. நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும். உன் தேசம் பியூலா என்றும். பியூலான்னு சொல்லுங்க பார்க்கலாம். பியூலா, எப்சிபா, பியூலா. இதுவரை என்ன பேரு? இதுக்கு முந்தி இருந்த பேர் என்ன? கைவிடப்பட்டவள். கைவிடப்பட்டவள். அப்புறம் பாலான தேசம். இதுக்கு முந்தி இருந்த பேர் என்னது? கைவிடப்பட்டது. தர்த்தம் பிடிச்சது. இது ஒன்னதுக்கு லாக்கி இல்லை, இது படிக்காதது, இது முட்டாள், இது மண்டு, இப்படின்னு சொன்னவங்க இப்ப எப்படி மாறுறாங்களாம்? புது நாமம் எப்சிபா, பியூலா. அதோடைய அர்த்தம் என்ன? வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், ஆதலால் உன் தேசம் வாழ்க்கைப்படும். கைவிடப்பட்டவளுடைய வாழ்க்கைப்படுகிறவளாய் மாறுகிறாள். இதுதான் ஆண்டவர் செய்கிற அற்புதம். ஆமென். ரூத் எல்லாராலும் கைவிடப்பட்டவள், ஆனால் ரூத்தினுடைய வாழ்க்கையை கர்த்தர் எவ்வளோ அழகாய் மாற்றினார். ரூத்து தான் இன்னைக்கு ஏசப்பாவுடைய வம்ச வரலாற்றில் இருக்கிற ஒரு தாய். இன்னைக்கு மனிதர்கள் உங்களை கைவிட்டிருக்கிறாங்களா?
நீங்க புறக்கணிச்சிருக்கிறாங்களா? ஆண்டவர் உங்களுடைய பேரை மாற்றுகிறார். அந்த லேகிங்கிற அந்த இடம் என்ன கோரி அப்படிங்கிற பேரா மாறிச்சாமா. அல்லேலூயா. பள்ளத்தாக்கு எலும்பு அப்படிங்கிற இடம், எலும்பு அப்படின்ற அந்த இடம் இப்ப என்னதான் மாறிடுச்சு? நீரூற்றாய் மாறிவிட்டது. எலும்பு எப்படிப்பட்டது? நாற்று அடிக்கும், உலர்ந்து போனது, பிரயோஜனமற்றது. யாரும் எலும்ப விரும்ப மாட்டாங்க. ஆனால் அதே இடத்துல ஒரு ஃபவுண்டைன் வந்ததாம். ஹல்லேலூயா. ஒரு ஸ்ப்ரிங் வந்துச்சு. கர்த்தர் உங்களுக்காக அதை பிளக்க பண்ணி அங்க ஒரு நீரூற்றை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அந்த நீரூற்று யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். அந்த நீரூற்று யார் தெரியுங்களா? நமக்குள்ளா எழும்புகிற பரிசுத்த ஆவியானவர். என்னை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அவர் வந்துட்டா என் வாழ்க்கை அப்படியே மாறிடுங்க. நான் இனி எப்சிபா என்று அழைக்கப்படுவேன், பியூலா என்று அழைக்கப்படுவேன். கர்த்தரின் மேல் பிரியமாய் இருக்கிறார். என் தேசம் வாழ்க்கைப்படும். ஹல்லேலூயா. இதை தான் ஆண்டவர் இன்றைக்கு செய்ய போகிறார். ஆவியானவருடைய நாள் சிம்சோனுடைய வாழ்க்கையில் அது நடந்தது. அதனால தான் அந்த இடத்திற்கு அவன் என்னன்னு பேர் வச்சானா, என்ன கோரி, என்ன கோரி. நான் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் ஆண்டவர் என்னோடு கூட இருந்தால் பள்ளத்தாக்கை எனக்காக விளக்க பண்ணி எனக்காக ஒரு நீரூற்றை கொண்டு வந்து என் தாகத்தை தீர்த்து எனக்கு உயிரை கொடுத்து வாழ்க்கை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து மேன்மையை கொடுத்து பெயரை கொடுக்கிறார். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த பொழுது உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருக்கும். கெட்டுப்போன பேரை உங்க குடும்பத்தை குறித்து உங்க வாழ்க்கையை குறித்து சாட்சி இல்லாமல் இருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாய் மாற்ற விரும்புகிறார். கண்களை மூடி நாம் செபிப்போமா?